result of the velocity of the translational rotating body like ring, disc, cylinder at the bottom of an inclined plane. And the formula on ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். V is equal to நம்ம படிப்போம். V equal to root of 2GH divided by 1 plus K into the radius of gyration மறந்துடக்கூடாது by R squared. அது ஒவ்வொரு பாடிக்கு அந்த radius of gyration மட்டும் மாறும். அதை வச்சு இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு ஒரு பாடி கீழே வர்றப்போ என்ன வெலாசிட்டியில அந்த பாட்டம் வந்து சேரும் அப்படின்றதான இந்த ஃபார்முலா. இதை டெரைவ் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் யூ. அதே தான் இதில் நம்ம எந்த ஆக்சிலரேஷன்ல கீழே வரும் அதையும் தெரிஞ்சுக்குதான். இது வந்து velocity in which it reached. ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா அதே ஃபார்முலா. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கீழே வர்றது mg sin theta. ஸோ அதுல இருந்தா வரும் அந்த ஃபார்முலா g sin theta by 1 plus k squared by r squared. இது எந்த ஆக்சிலரேஷன்ல கீழே வருது, எந்த வெலாசிட்டில ரீச் ஆகுது அப்படின்ற இந்த டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு டெரிவேஷன். ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் யூ. எனிவே அந்த ஃபைனல் ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இதுல இந்த when it comes down அதை நான் இப்போ உனக்கு இன்னொரு இடத்துல இதே ஃபார்முலா டெரைவ் பண்ணி காமிச்சிடுறேன். எப்படி இதை ஈஸியா டெரைவ் பண்ணலான்றது இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்.